இடுக்கி மாவட்டத்தில் வடமாநில தொழிலாளிகளுக்கு இடையே மலேரியா நோய் பரவி வருவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சியாரில் கடந்த தினம் மரணமடைந்த ஜார்க்கண்டை சேர்ந்த பெண்ணின் கணவருக்கு மலேரியா நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் இதுவரை 277 பேருக்கு மலேரியா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்டத்தில் வடமாநில தொழிலாளிகள் அதிகமாக தங்கியுள்ள இடங்களில்தான் மலேரியா படர்ந்து பிடிக்கிறது. இந்த வருடம் இதுவரை 277 பேருக்கு நோய் உறுதி செய்யப்பட்டது. இதில் 3 பேர் சிகிச்சை பெறாமல் மருத்துவமனையிலிருந்து சென்றதும் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த தினம் காஞ்சியாரில் மரணமடைந்த ஜார்க்கண்டை சேர்ந்த நபருக்கு மலேரியா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மரணமடைந்த பெண்ணுக்கும் மலேரியா பாதித்துள்ளதா என்பதை குறித்து பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்தால் மட்டுமே தெரிய வரும். நோய் படர்ந்து வரும் நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தடுப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தியுள்ளனர். എക്സൈസ് വകുപ്പിനെയും തൊഴിൽ വകുപ്പിനെയും അതുപോലെ പഞ്ചായത്ത് വകുപ്പിനെയും ആരോഗ്യ വകുപ്പിനെല്ലാം സംയുക്തമായിട്ട് അടുത്ത ആഴ്ച പഞ്ചായത്ത് ഭരണസമിതിയുടെ തീരുമാന പ്രകാരം ഒരു മീറ്റിംഗ് വിളിച്ചു കൂട്ടുന്നതിനും അതുപോലെ ഇതര സംസ്ഥാന തൊഴിലാളികളെ ജോലി ചെയ്യിക്കുന്ന തൊഴിലുടമകളെയും സൂപ്പർവൈസർമാരെയും സംയുക്തമായിട്ടൊരു മീറ്റിംഗ് നടത്തുന്നതിനും അവരുടെ പല സ്ഥലങ്ങളിൽ ക്യാമ്പുകൾ സംഘടിപ്പിക്കുന്നതിനും അവർ ചെയ്യേണ്ട കാര്യങ്ങൾ എന്താണെന്ന് ഉദ്ദേശിക്കുന്നതൊക്കെയുള്ള ഒരു പരിപാടി പ്ലാൻ ചെയ്തിട്ടുണ്ട്. അത് നടപ്പാക്കും. ഇപ്പോൾ ഈ പോസിറ്റീവായ കേസിന് വേണ്ടിയുള്ള പ്രചാരപ്രവർത്തനമാണ് ഇവിടെ. வட மாநிலங்களிலிருந்து இடுக்கி மாவட்டத்தின் ஏலத்தோட்டங்களுக்கு வேலைக்கு வரும் தொழிலாளிகளின் சரியான தகவல் சுகாதாரத்துறையின் கையில் இல்லை. இதன் மூலம் நோய் பரிசோதனை செய்யவோ சிகிச்சை கொடுக்கவோ பலமுறை முடிவதில்லை. மலேரியாவுடன் மஞ்சக்காமாலை போன்ற நோயாளிகளும் வடமாநில தொழிலாளிகளிடையே அதிகமாக உள்ளது. வெளி மாநிலங்களிலிருந்து வரும் நேரத்தில் நோய் பரிசோதனை கடுமையாக்கவில்லை என்றால் தொற்று நோய் படரும் அபாயமும் அதிகரித்துள்ளது. நியூஸ் பீரோ, இடுக்கி.